அதிகாரம் படித்த நல்ல பிதாவே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து இது வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 21 நாள் உபவாச ஜெபத்தினுடைய கடைசி பரிசுத்த ஆராதனையிலும் கடைசி உபவாச கூடையில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாளில் கூட வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவ செய்தியும் உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இந்த மாதம் நமக்கும் சபைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய வாய்மொழி கொண்டு சொன்ன வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். எதை குறித்து பயப்படாதீங்க, எதை குறித்து நீ கலங்காதீங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவரல்ல, உங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறவரல்ல, உங்களை பாதுகாத்து நடத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவரல்ல, முடிவு பரியந்தம் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 21 நாள்ல, கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் முந்தின வாரத்திலும் காத்துக்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட தயவு செய்தி கொடுத்து வந்து, இந்த நாளிலும் அதே காத்துக்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். கர்த்தருடைய மகிமைப்படுவதாக. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றார். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் போது பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், கண்காணிப்பு, அதாவது தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், சபையில நடத்துகிற தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது தெளிவா எழுதுகிறார். எப்படியா? விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லையா? நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய மனசாட்சியோடு நம்முடைய சாட்சியை மற்றவர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. காத்துக்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், முதலாவது ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும், 2வது அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும், 3வது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிற 3 காரியங்கள். 1 ரட்சிப்பு, 2வது அபிஷேகம், 3வது பரிசுத்தம். இந்த 3ம் விசுவாசிக்கு இன்றியமையாத காரியங்கள். அல்லேலூயா. ஏன்னா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சுத்த மனசாட்சியோடு ரகசியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ரகசியம், நம்ம கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகம், நம்ம கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை நம் காத்துக்கொள்ளுகிறவர்களா இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்திலே நீங்க கொண்டு போய் சேர்க்கப்படுவீர்கள். விசுவாசத்தின் ரகசியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய ரட்சிப்பு. அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? சுத்த மனசாட்சியில, சாட்சியுள்ள வாழ்க்கையில நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். மனசாட்சி மனம் விட்டுருங்க. அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையில நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாட்சியில நம்முடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சாட்சியில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலே இடைவிடுவாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சி மற்றவர்களை சாட்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் போதுதான், இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, இவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கிறாங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்க என்று சொல்லி யார் சொல்ல வேண்டும்? நம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல வேண்டும். இல்லையா? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல வேண்டும், இவங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ற உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நாம் எப்பொழுது காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் உங்கள் மத்தியில் கேட்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த சந்தோஷம், அமைதி, சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு இருக்குதா? ஏன்னா அந்த நாளில நம்முடைய இறுதி எப்படிப்பட்டதா இருக்கா? ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அந்த ரட்சிப்பு பெற்ற உடனே நம்முடைய இறுதியில் யாரோ நமக்கு இருக்கிற எல்லா பாரம் போச்சு, எல்லா பாவம் போன ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும். இல்லையா? தேவன் நாம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி யாரை பார்த்து சொல்றாரு? சகேயு பார்த்து சொல்றாரு. யாரு? இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து. சகேயு குறித்து பார்க்கும்போது 2ஆம் வசனம் சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு? என்ன யாரா இருக்கிறாரா? ஆயக்காரனா இருக்கிறாரு. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருக்கிறார். இயேசுவை பார்க்கறதுக்கு வகை தேடுறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடி கொண்டிருந்த போது இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே சகேயுக்கு உட்கார முடியல. ஏன்னா அவனுடைய இறுதியம் எப்படிப்பட்டதா? பாவம் நிறைந்த இறுதியமா இருக்கு. அவன் அநியாயத்துல அவன் இறுதியம் மிகவும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற நேரத்துல இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்க வகை தேடினான். ஐஸ்வர்யவான் மாத்திரமல்ல, ஆயக்காரன் தலை. ஆயக்காரன்னா டாக்ஸ் வசூல் பண்றவன், அதிகமா வரி வாங்குறவன். அவனுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இயேசுவை வர சொல்லி பார்த்துருக்கலாம். ஆனா சகை அப்படி பண்ணல. இயேசுவை பார்க்க வகை தேடி ஓடுனான். வாசிக்கலாம் 3வது வசனம். எப்படி இருந்தா உள்ளனா இருக்கிறான், இயேசுவை பார்க்கறதுக்கு முடியல. ஜனக்கூட்டம் இயேசுவை மறைச்சு நிக்குது. அவன் புள்ளனா இருக்கிறபடியா எப்படி பார்க்கணும்னு தெரியல. உடனே என்ன பண்றான்? அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, இயேசு போயிட்டு இருக்கிறாரு, அது முன்னாக ஓடுறான். வேகமா ஓடி ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்றான். ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறான். இயேசுவை பார்த்துட்டு இருக்கும் போது இயேசு அவரை பார்த்தாரான்னு தெரியும். ஆனா இயேசு பார்த்துருப்பாரு தெரியும். ஏன்னா சகை வேகமா ஓடுறான். அந்த காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்றான். ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறான். இயேசுவை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போதான் அந்த இடத்துல வந்து இயேசு நின்று மரத்தை பார்க்கிறார். ஆண்டவர் நினைச்சிருந்தா அப்படியே போயிருக்கலாம். ஆனா அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினபடியால் இயேசு என்ன பண்றாரு? வந்து நின்று அண்ணாந்து பார்க்கிறார். சரியா? நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து நின்றார். நம்ம ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறோமா சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நம்மோடு பேசினார். வார்த்தையில பேசினார், தரிசனத்துல பேசினார், சொப்பனத்துல பேசினார். இங்க சகேயுக்கு நேரா பேசுறாரு. என்னவா? அண்ணாந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் சகேயுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றி போட்டது. அல்லேலூயா. நாம் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே சகை என்ன பண்றான்? சீக்கிரம் இறங்கி அவரை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டான். தங்கோன்னு சொன்ன உடனே அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், பாரங்கள் எல்லாம் மாறிச்சு. வீட்டுக்கு கூட்டு போறான். வீட்டுக்கு போகும்போது, வீட்டுக்கு அருகாமையில் வந்த போது அவன் சொல்றான், வாசிக்கலாம், அதை கண்ட யாவரும் முறுமுறுக்கிறான். இன்னும் சகை பாவியா இருக்கிறான், அவன் ஆயக்காரன் அதிகமா வசூல் பண்ணியிருக்கிறானே, பாவியா இருக்கிறானே, அவர் வீட்டில் தங்குறதுக்கு இயேசு போறாரே என்று சொல்லி ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. 2 பேரும் அதை கண்டுக்கல. சகேயும் அதை கேட்டுக்கல, இயேசு கிறிஸ்துவும் அதை கேட்டுக்கல. நடந்த சம்பவம் பார்க்கல. 8வது வசனத்துல வாசிக்கலாம். அவன் வீட்டுக்குள்ள கூட பிரவேசிக்கலைங்க சகேயு. இயேசு வீட்டுக்குள்ள கூட கூப்பிடல. வீட்டுல நின்று முன்னாடியே நின்றுட்டு
கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தான். தன் ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு தான் உண்டான எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி சகை என்ன பண்றான், தன் ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வாக்குமொழி கொடுத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுக்கு மாத்திரம் இல்ல, வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படும் போது நாம மாத்திரம் ரட்சிக்கப்படுவதில்ல, நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறதா இருக்கு. இல்லையா? ஏன்னா நம்ம ரட்சிப்பை காத்து கொண்டு கர்த்தருக்கென்று நம்ம சாட்சியாக நிற்கும் போது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிக்கிறவராக இருக்கு. இல்லையா? சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டு சொல்றாரு. இல்லையா? இழந்து போனதை தேட வந்திருக்கிறார். ஆவிகளை தான் ஆண்டு தேட வந்திருக்கிறார். சகையினுடைய வாழ்க்கையில சகையை நினைச்சதா இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சகை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிடும். இல்லையா? அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது சிறைச்சாலைக்காரனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்படும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. எங்க சிறைச்சாலையில் இருக்கிற சிறைச்சாலைக்காரன் அவன் அதை கண்டு பயந்து போயிட்டான். சிறைச்சாலை அஸ்திபார் அசைஞ்சிட்டு, சங்கிலியெல்லாம் உடைஞ்சிச்சு. யாரு? பவுலும் சீலாவும் துதித்த போது, நீ கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டவுடன் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்றும்டா நாம் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ரட்சிப்பு அனுதினமும் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், அந்த ரட்சிப்பு இது வரைக்கும் இருக்குங்கிறது அதே நினைப்போடு இருக்கும். ஆண்டவரை ரட்சித்து இருக்கிறார், நான் பாவத்துக்கு உடன்படாதபடிக்கு, பாவவாளிக்கு உடன்படாதபடிக்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு நான் உடன்படாதபடிக்கு ஆண்டவர் என்னை வேடி அடித்து அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. இங்க சிறைச்சாலைக்காரன் பயந்துட்டான். அவன் சாக போக சமயத்துல சொல்றான், ஒண்ணு பண்ணிக்காத, யாரும் ஒன்றும் போலிக்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பவுல் சொன்ன உடனே ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்ட உடனே சொல்றான், நீ இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. முதலாவது ரட்சிப்பை காத்துக் கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். சகேயு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, அந்த ரட்சிப்பை நான் காத்துக் கொள்ளுவேன் என்கிற அந்த வைராக்கியத்தோடு இருந்தபோது ஆண்டவர் எப்படி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சகேயுவை அவர் ரட்சித்தது போல ஆண்டவர் நம்மையும் ரட்சிப்பாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 39 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானின் ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லி. யாருடைய? நீதிமான்கள் ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கா? கர்த்தரால் வரும். நம்ம ரட்சிப்பு கர்த்தரால் வந்திருக்குது, நம்முடைய தயவால் இல்லை. எபேசியர் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது உங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு. நம்ம ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய ஈவு. அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அல்லேலூயா. 38ஆம் சங்கீதம் 22வது வசனம் சொல்லப்படுகிறது, என் ரட்சிப்பின் ஆண்டவராக எனக்கு சகாயம் செய்ய தீவிரம். என் ரட்சிப்பின் ஆண்டவராக இருக்கிற நீங்க எனக்கு சகாயம் செய்ய, எனக்கு உதவி செய்ய சீக்கிரம் வாங்க. இல்லையா? முதலாவது நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்வர்களா இருக்கிறோம். இரண்டாவது அபிஷேகத்தை காத்துக்கொள்வர்களா இருக்கும். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். தாவீது தன்னுடைய அபிஷேகத்தை காத்துக்கொண்டார். ராஜ்யபாரம் ராஜாவாக ஆகிற வரைக்கும் தன் அபிஷேகத்தை விரோதமாக யாருக்கு விரோதமாக தாவீது செயல்படுத்தவில்லை. வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அல்லேலூயா. சவுல் ராஜா கீழ்ப்படியாதனால ராஜ்யபாரம் விட்டு சாமுவேல் துக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலை பார்த்து ஏன் துக்கிட்டு இருக்கிற? உன் கொம்பை தைலத்தாலே நிரப்பி
நீ பெத்லகேமுக்கு போ, அங்க நான் ஒருவனை காட்டுவேன், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் சொல்லிட்டார். சாமுவேல் என்ன பண்றா? அதே போல போறார். சாமுவேல் என்ன பண்றாரு? அதே போல போறாரு. போய் ஈசாயினுடைய குமாரனை எல்லாரையும் பந்திக்கு அழைக்கிறார். பந்திக்கு அழைத்த போது எல்லாரும் வராங்க. 7 பேர் கடந்து போறாங்க. 7 பேர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. சாமுவேல் கேட்கிறான், உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா? இல்ல, ஒருத்தர் இருக்கிறான் வனாந்தரத்துல, இங்க வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒருவன் இருக்கிறான். அப்படி சொன்ன உடனே அவன் அழைத்து கொண்டு வா, அது வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஆள் அனுப்பி அவன் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம், சிவந்த மீனையும் அழகிய கண்கள் தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த காரியம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 13வது வசனம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியானவர் எங்க வந்து இறங்குறாரு? தாவீது மேல வந்து இறங்குறாரு. தாவீது அபிஷேகத்தை அந்நாள் முதல் காத்து கொண்டு வராயிருந்தார். வனாந்தரத்தில் இருக்கிறாரு. சிங்கம் வருது, கரடி வருது, எல்லாவற்றையும் ஜெயித்துட்டு அமைதியா இருக்கிறாரு. அபிஷேகத்தை வைத்து அவர் வேற ஒரு காரியத்தை செய்யல, தன் அபிஷேகத்தை காத்து கொண்டார். எப்படி என்று சொன்னால், சாமுவேல் புஸ்தகம் 26வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, சவுல் ராஜா தாவீதை கொலை செய்யும்படியாய் கடந்து வரான். கடந்து வந்த போது தாவீதுக்கு சவுலை கொலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை தாவீது பயன்படுத்தவில்லை. 9வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது அபிஷாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். சொல்ற சவுல் அங்க படுத்திருக்கிறான். சவுலை கொலை செய்வது தாவீதுக்கு நல்ல வசதியா இருக்கு. ஏன்னா சவுல் என்ன பண்றா? தாவீதை கொலை செய்ய தேடி வந்திருக்கான். வாய்ப்பு தாவீதுக்கு கரெக்டா இருக்கு. அவன் அபிஷேகம் சொல்றான், இன்றைய தினம் உங்களுடைய சத்துருவை கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. 8வது வருஷம் சொல்லப்படுது. அது தாவீது சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவங்க மேல கை போடாத. தாவீது நினைச்சிருந்தாருன்னா சவுல் ராஜாவை கொண்டிருக்கலாம். ஏன்னா அபிஷேகம் அவன் தாவீதுக்குள் இருந்தபடியால் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ண ராஜாவு மேல கை போடாது. ஆண்டவர் நம்ம அபிஷேகித்திருக்கிறார் சொன்னால் நமக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் நீ பயப்படாத, கர்த்தர் நமக்கு துணை இல்லையா? ஏன்னா அபிஷேகம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. நீ தாகமுள்ளவர்களே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், வறண்ட நிலத்து ஆதரவு தாகமா இருக்கிற யார் மேல் மாம்சமான யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை அனுதினமும் நாம காத்துக்கொள்ளுவர்களாய் நம்ம செபிக்கும் போது, அந்நிய பாஷையில பேசும்போது ஆண்டவர் நமக்கு பற்பல பாஷைகளை கொடுக்கிறவராக இருக்கும் இல்லையா? அந்த பாஷையில கர்த்தரை ஆராதிக்கும் போது அது ஆண்டவரோடும் நமக்கு இருக்கிற அந்த உடன்படிக்கையை அது நினைவு கூறுகிறதா இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தோடு அந்நிய பாஷை அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இங்க தாவீதுக்கு கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீதுக்கு அபிஷேகம் வந்த போது தாவீது என்ன பண்றா? தன் அபிஷேகத்தை காத்துக் கொள்வதற்கு சவுல் ராஜாவுக்கு மேல விரோதமா எழும்பல. ஏன்னா கர்த்தரும் அவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் தாவீது அதை பயன்படுத்தவில்லை. அல்லேலூயா. 11வது வசனம் வாசிக்கும் போது, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதன் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவார் என்று சொல்லுயா. வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஆண்டவர் நமக்கு விரோதமா எழுப்புவதில் ஆண்டவர் அடிப்பார். அது அபிஷேகம் பண்ணவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்பார். மோசே அழைத்த போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசேக்கு விரோதமாக எழுப்பின எல்லாரையும் ஆண்டவர் நிறுத்தினார். கேராவுடைய குடும்பத்தாரை ஆண்டவர் பூமியை பிளந்து அப்படியே குலுக்கி போட்டார். அபிஷேகம் பண்ணவனுக்கு யார் எழுப்பினாலும் யோசுவா விரோதமாக எழுப்பின பட்டணத்துக்கு எல்லாருமே ஒன்றுமில்லாமல் தான் எரிகோ கோட்டையை தகர்த்து போட்டார் இல்லையா? ஏன்னா அபிஷேகம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரம் இல்லையா? அபிஷேகத்தை காத்துக்கொள்ள தாவீது காத்து கொண்டார். தனக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் சவுல் ராஜாவை கொலை செய்யாதபடிக்கு தன் அபிஷேகத்தை காத்து கொண்டார். எப்படி? ராஜீபாரம் பெறுகிற வரைக்கும் இல்லையா?
ராஜ்யபாரம் சவுல் தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆற வரைக்கும் அவரை ஒருபோதும் தவறு செய்யல. அபிஷேகத்தை பாதுகாத்து நடத்தினார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய ஆண்டவனை பாதுகாக்காமல் போனது என்ன என்று சொல். யாரு? சவுல் ராஜாவுடைய ஆயதாரியை பார்த்து. அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உண்மை என் கையிலே ஒப்புக் கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். தாவீது சொல்றான் சவுலை பார்த்து, எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு, ஆனாலும் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தல, என் கையை நீட்ட எனக்கு மனதில்லை என்று சொல்லுயா. தாவீது அபிஷேகத்தை காத்துக்கொண்டார். ஏன்னா அந்த அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கும் போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன், நம்ம அபிஷேகத்தை காத்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும் இல்லையா. அதுல 16ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் வந்து, யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க என்று சொல்றோம். ஏன் அபிஷேகத்தை குறித்து அதிகமாய் சபைகளில் போதிக்கிறாங்கன்னு சொன்னால், அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால், அவர் எப்படி நம்ம நடத்தினாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இல்லையா. ஏன்னா தேற்றரவாளன் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். பூமியில் அவர் இருக்கிறார். எடுக்கப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து ஆட்சி வரும். மகாபடி ஆட்சிகள் வரும் காலம். இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது. வருகைக்கு ஆயத்தமாகும்படியாய் ஒரு அன்பாய் கேட்கிறேன். அதுக்குத்தான் ஆவியானவர் உங்களுக்கு மிகவும் முக்கியம். பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு முக்கியம். அந்த அபிஷேகத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை இன்னும் பரிசுத்தத்தில் நம்மை அபிஷேகத்தில் நடத்த, ஆவியானவருடைய வழியில நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசிக்கும் போது, மேலும் தரையில் ஒருமனப்பட்டு கூடின போது 120 பேர் கூடின போது அக்கினிமயமான நாவுகள் அபிஷேகம் ஒவ்வொரு மேல் எழுப்பி பற்பல பாஷைகளே பேச தொடங்கினார்கள் என்று சொன்னார் இல்லையா. ஏன்னா அபிஷேகம் முக்கியம். அபிஷேகத்தை காத்துக் கொள்வர்களாக இருக்கிறது இல்லையா. அந்த அபிஷேகம் தான் நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கு. அந்த ஆவியானவர் தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார் இல்லையா. 3வது, பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, யோசேப்பு கேட்கிறான், போத்திபாருடைய மனைவி இடத்துல, இத்தனை பெரிய பாவத்திற்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய், யாரு அவன் சொல்றான், போத்திபாருக்கு பேர் சொல்ல, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவதற்காக யோசேப்பு போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசேப்பு, போத்திபார் எகிப்தின் அதிபதியா இருக்கிற போத்திபார் வீட்டில் அடிமையா கொண்டு போகப்படுறான். இந்த சம்பவங்களுக்கு தெரிஞ்சிருந்தான். ஏன் இது நான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது யோசிப்பதான். ஏன்னா அவன் நினைத்திருந்தால் அந்த பாவத்தை செய்திருக்கலாம், அந்த தவறை செய்திருக்கலாம். சொல்றான், என் மானம் போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி தன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போன யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான் என்று சொல்லிப்பார். அல்லேலூயா. வாலிப நாட்களிலே உலகத்தின் ஆசைகள் தேடி வரலாம், உலகத்தின் சிற்றமும் தேடி வரலாம். தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணுமா? பரிசுத்தத்தை காத்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 8வது வாசிக்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி போத்திபார் அறிந்து என்ன பண்றான்? அவனை அவன் வீட்டுக்கு விசாரணைக்காரனா வைக்கிறான். அவன் சாப்பிட்ற பதார்த்தங்களையும் குடும்ப மனைவியை தவிர அவன் வீட்டை எல்லாவற்றையும் என்ன பண்றான்? விசாரணைக்கு வாசிக்கலாம்.
5வது வசனம். யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுது என்று சொன்னான். நம் நிமித்தம் நம்முடைய வீடும் அயல் வீடாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் பரிசுத்தையும் காத்துக் கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிற மாத்திரமல்ல மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக. அல்லேலூயா. ஆகையால் அவனுக்கு தன் உண்டானதெல்லாம் யோசேப்பு கையில ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போதனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்ற விரை குறித்து விசாரியாது இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமுள்ள சௌந்தரியமான முகமுள்ளவனாக இருந்தான். சில நாளைக்கு சென்ற பின்பு அவனுடைய மனைவி யோசேப்பை அடையும்படியாக தவறான பார்வையில பார்க்க ஆரம்பித்த போது அவன் சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி இருந்துச்சு. வாலிப நாட்களிலே ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளைகள் நம்முடைய வாலிப நாட்களிலே கர்த்தரை முழுமனதோடு தேட வேண்டும். உலக ஆசைகள் தேடி வரலாம், உலகத்தின் சிற்றன்மைகள் தேடி வரலாம். எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் ஒரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். 13 சொல்றான், நித்தமும் இப்படியாக பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் மனைவி என்ன பண்றான், யோசேப்பை நித்தமும் தவறு செய்யும்படியாக தூண்டி கொண்டிருக்கிறான். ஆனா அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி 13வது வசனத்துல இப்படி அவன் எல்லை மீறும் போது அவன் என்ன பண்றான், தன் மானம் போனாலும் பரவாயில்ல, என் பரிசுத்தத்தை என் தேவனுக்கு முன்பாக நான் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றான், அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். இல்லையா, தன் மானம் போனாலும் பரவாயில்ல, இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்பட மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன், என் பரிசுத்தத்தை நான் குலைச்சலாக்க மாட்டேன் என்று சொல்லி யோசேப்பு என்ன பண்றான், தன் வஸ்திரத்தை அவன் கையில விட்டு ஓடி போனான். ஓடி போனதை அவன் கண்டு அதை அப்படியே திருப்பி போட்டான். அது நிமித்தமாக யோசேப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டது. இல்லையா, தன் பரிசுத்தத்தை காத்தது நிமித்தமாக போராட்டத்தின் மத்தியில அந்த பரிசுத்தத்தை காத்து நிமித்தமாக யோசேப்புக்கு சிறைச்சாலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தான். இல்லையா, ஏன்னா தன் மானம் போனாலும் பரவாயில்ல, இந்த பொல்லாப்புக்கு இந்த பாவத்துக்கு நான் உடன்படக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நின்ற யோசேப்பு, நான் சிறைச்சாலைக்கு போனாலும் அல்ல பரவாயில்ல, என் தலை வெட்டப்பட்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடி போனான். வெளியே ஓடி போனதை கண்ட அந்த ஸ்திரீ என்ன பண்றான், தன்னுடைய அந்த தவறை யோசேப்பின் மேலே போட்டு யோசேப்பை சிறைச்சாலைக்கு அனுப்புவார். இல்லையா, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பிள்ளைகளா இருக்க வேண்டும். உலகத்தின் ஆசைகள் நம்ம தேடி வரலாம், உலகத்தின் சிற்றன்மைகள் தேடி வரலாம், தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் வரலாம். இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்கிற அந்த எண்ணம், அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் போது, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். எசேக்கியேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். இப்படியா, நான் தங்களை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படி. ஆனா என்ன பண்றாரு, நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். 1 பேதுரு கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். எப்படி பண்ண வேணுமா, நம்ம இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணணும். நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுகிறோம். நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும்
உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கின்ற நம்ம நடக்கையில பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய பேசுறதுல வார்த்தையில பரிசுத்தமா இருக்க வேண்டும். பார்க்கிற கண்களை பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய கையில பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்ம நடக்கிற நடையில பரிசுத்தமா இருக்க வேண்டும். இல்லையா? பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற பிள்ளைகளா இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க வல்லவராக. கடைசியாக வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதோட 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, என்ன சொல்றாரு? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா போகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா இன்னும் நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் என்னை எங்க கொண்டு போய் சேர்க்குமா? அவருடைய வருகையில கொண்டு போய் சேர்க்கணும். அதான் சொல்ற, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. நான் சீக்கிரமா வரப்போகிறேன், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், என் வருகைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவஜனமே, நம்மை குறைவில்லாமல் நடக்கிற தேவன், சுத்த மனசாட்சியிலே அவர் விசுவாசத்தை காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, ரட்சிப்பை காத்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும், அபிஷேகத்தை காத்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும், கடைசியாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்வர்களாக இருக்கும். கண்களை கூட நாம் செபிப்போம். வானத்திற்கு பூமிக்கு சகல அதிகாரத்தை வைத்தது நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த காலை வேளையிலும் நீ பேசின உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் தங்கள் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் பரிசுத்தையும் காத்துக்கொள்ளும் பிள்ளைகளாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பிற்கும் என்றும்படி சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.